வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பிபிஎஸ் பாரத் பென்ஷன் சமாஜ் வந்து 8வது ஊதிய குழுக்கு வந்து 13 கோரிக்கைகள் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த 13 கோரிக்கைகளும் அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க, அதுக்கான விளக்கம் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ 8வது பே கமிஷனோட அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் வந்து இன்னும் வராது இருக்குது. ஸோ அது வரதுக்கு முன்னாடி இவங்க வந்து அவங்களோட கோரிக்கையை வந்து வைக்கிறாங்க. இவங்க மட்டும் இல்லாமல் இவங்களை போன்ற மற்ற கமிட்டியும் வந்து அவங்களோட கோரிக்கை என்னெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு சில வீடியோவில் வந்து பேசியிருக்கோம். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இவங்க கேட்டிருக்கிறதுனால அவங்க என்ன கேட்டிருக்காங்க, இது வந்து எப்படி வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னா, முதல் முறையாக நம்மளோட சேனல் பார்க்குறவங்களும் இல்லை இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கும் பென்ஷனுக்கும் உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. ஸோ 8வது பே கமிஷன் வந்து 1 ஜனவரி 2026 நம்மளுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகணும். ஸோ இந்த பாரத் பென்ஷன் சமாஜ் வந்து அவங்களோட டிமாண்டை வந்து அந்த கமிட்டி கிட்ட வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த டிமாண்டில் 13 கோரிக்கைகள் வந்து அவங்க வந்து முக்கியமாக வந்து சொல்கிறாங்க. அதில் வந்து முதல் கோரிக்கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஃபேமிலி யூனிட்டை வச்சு அவங்க வந்து மினிமம் வேஜ் வந்து கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ 7வது பே கமிஷன் வந்து இது 7வது பே கமிஷனில் இந்த ஃபேமிலி யூனிட் வந்து 3 அடிப்படையில் வந்து கேல்குலேட் பண்ணி நம்மளுக்கு வந்து 18,000 வந்து பேசிக் பே வந்து நிர்ணயிச்சாங்க. ஸோ இப்போ வந்து அதை 5 வந்து அதிகரித்து 5 பேர் கொண்ட குடும்ப உறுப்பினர்களோட அந்த அடிப்படையில் நம்மளுக்கு வந்து கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபேமிலி யூனிட்டோட மினிமம் வேஜ், அதாவது மினிமம் பேசிக் பே வந்து அதை வச்சு கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ 2வது பாயிண்ட் வந்து என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மினிமம் பேசிக் பே. ஸோ இங்கே வந்து ஒன்று வந்து ஃபேமிலி யூனிட்டும் கேட்குறாங்க, 2வது வந்து மினிமம் பேசிக் பேவும் வந்து குறைந்தபட்சம் 69,000 வந்து நிர்ணயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இந்த மினிமம் பேசிக் பே வந்து 7வது பே கமிஷனில் 18,000 வந்து நிர்ணயிச்சாங்க. ஸோ அந்த 18,000 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 69,000 வந்து கேட்குறாங்க. ஸோ இது வந்து சாத்தியமான, கண்டிப்பாக வந்து அந்த சாத்தியம் கிடையாது. ஆனால் இங்கே வந்து ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை வந்து காரணமாக வந்து சொல்கிறாங்க. இவங்க வந்து என்ன ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3.83 அப்படின்ற அடிப்படையில் இவங்க வந்து ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து இங்கே டிமாண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை. ஸோ அதனால் அது எப்படி வந்து ரெக்கமெண்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காத்திருந்து வந்து பார்க்கலாம். ஆனால் இந்த பாரத் பென்ஷன் சமாஜ் வந்து 3.83ன்ற ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து கேட்குறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் மினிமம் பேசிக் 69,000 வந்து நிர்ணயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பே லெவல் 1ல் இருக்கிற ஒரு எம்ப்ளாயி புதுசாக வந்து என்ரோல்மெண்ட் ஆகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட முதல் மாத சம்பளம் வந்து 69,000 பேசிக் வந்து இருக்கணும். ஸோ இதோட அடிப்படையில் அதை சார்ந்திருக்கிற மற்ற அலோன்சஸ் எல்லாம் கிடைக்கும், டிஏ வந்து கிடைக்கும். 3வது பாயிண்டில் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மினிமம் பென்ஷன். இங்கே வந்து மினிமம் பேசிக் பே வந்து கேட்குறாங்க, ஒரு அரசு ஊழியரோட பே வந்து கேட்குறாங்க, இங்கே பென்ஷன் வந்து கேட்குறாங்க. ஸோ பென்ஷன் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 45,000 வந்து மினிமம் வந்து குறைந்தபட்ச பென்ஷனை வந்து இங்கே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9,000 வந்து கொடுக்குறாங்க. அதாவது ஒரு குறைந்தபட்ச ஒரு பென்ஷனருக்கு வந்து 9,000 பேசிக் பே வந்து இருக்கணும். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பற்றி நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். 9,000 வந்து 9,000க்கு குறையாமல் அவங்களோட பென்ஷன் வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ரிசர்வ்டு பென்ஷனர் வந்து இந்த கண்டிஷனில் தான் அவங்களோட பென்ஷன் வந்து கிடைச்சிட்ருக்கு 9,000. ஸோ அதை வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 45,000 வந்து கேட்குறாங்க. ஸோ பென்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வித்தியாசம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 2026க்கு வந்து முன்னாடி வந்தவங்களும் சரி, இல்லை அதுக்கு அடுத்து வரவங்களும் சரி, இன்றைக்கி டேட்டில் எல்லாருக்குமே வந்து இது சமமான ஒரு கமிட்டியை பே கமிஷனாக வந்து இருக்கணும், ஏற்றத்தாழ்வு வந்து இருக்கக்கூடாது. அதாவது 2016க்கு முன்னாடி வந்தவங்க 2016க்கு அப்புறம் வந்தவங்கன்னு சொல்லிட்டு அந்த 7வது பே கமிஷன் இந்த அந்த மாதிரி குளறுபடியெல்லாம் இந்த பே கமிஷனில் இருக்கக்கூடாது. அதனால் ப்ரீ அண்ட் போஸ்ட் 2026 அப்படின்ற அந்த வேறுபாடு இல்லாமல் எல்லாரையும் ஒரே மாதிரி வந்து நீங்கள் கணக்கீடு பண்ணி இந்த கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அடுத்து வந்து 5 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து பென்ஷன் ரிவிஷன் வந்து கேட்குறாங்க. ஸோ ஏற்கனவே இது வந்து டிஃபென்ஸுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓஆர்ஓபின்ற அடிப்படையில் கிடைச்சிட்ருக்கு. இது மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து அவங்க வந்து கேட்குறாங்க, ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் அவங்களோட பென்ஷன் ரிவிஷன் ஆகணும், பே ரிவிஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இங்கே வந்து குறிப்பிட்டிருக்காங்க. டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓஆர்ஓபியில் நமக்கு வந்து ஏற்கனவே கிடைச்சிட்ருக்கு. இது வரைக்கும் 3 ஓஆர்ஓபி வந்து கிடைச்சிருக்கு. 4வது ஓஆர்ஓபி 1 ஜூலை 2029 வந்து கிடைக்கும். ஸோ ஏற்கனவே 1 ஜூலை 2026 நம்மளுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு ஓஆர்ஓபி 3 வந்து கிடச்சிட்ருக்கு.
அடுத்த பாயிண்ட்ல டிஏடிஆரோட அந்த ரிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் குவார்ட்டர்லி வந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணணும். 6 மாதமாக இருக்கிறத நீங்கள் வந்து 3 மாதமாக வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஒவ்வொரு 3 மாதத்துக்கும், அதாவது வருஷத்தில் 4 முறை வந்து டிஏடிஆர் வந்து ரிவிஷன் ஆகணும். இப்போ 2 முறை ஆகிட்டு இருக்கு. அதை வந்து 4 முறையாக வந்து ஏற்றி கொடுக்கும், 4 முறையாக வந்து பண்ணணும். அதுக்கு தகுந்தாப்புல டிஏடிஆர் வந்து ரிவிஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அடுத்த பாயிண்ட்ல வந்து ஹெச்ஆர்ஏ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்டிசி வந்து பென்ஷனருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இது வந்து வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவு தான். ஸோ நம்ம வந்து இதில் 13 பாயிண்ட் வந்து இவங்க கேட்டிருக்கிறதுல எதெல்லாம் வந்து வேலிடான பாயிண்ட்டு, இது வந்து பென்ஷனருக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்கணும் அப்படின்றத வந்து நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள். ஸோ அப்போ தான் வந்து பெரும்பாலான வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கும் ஒரு புரிதல் வரதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ இந்த 13 பாயிண்டில் உங்களுக்கு எந்த பாயிண்ட் வந்து ரொம்ப வேல்யூபுல்லான பாயிண்ட்டு, இது வந்து பென்ஷனருக்கு வந்து கொடுத்தே ஆகணும், இல்லை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எது தோணுதோ அது வந்து நம்பர் போட்டு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள். அடுத்து வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சார்ந்து இருக்கிற மற்ற துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த 8வது பே கமிஷனில் அவங்களையும் இன்க்ளூட் பண்ணி அவங்களோட பென்ஷன் பே ரிவிஷன் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோம் இதில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஃப்எம்ஏ பென்ஷன் ஃபிக்ஸட் மெடிக்கல் அலவன்ஸும் அதே போல் சிஜிஎஸ் மூலிமா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு வந்து சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும். இது வந்து சிஜிஎஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம் வந்து சொல்கிறாங்க. ஸோ இசிஹெச்எஸும் இதில் வந்து அடங்கும். ஸோ எஃப்எம்ஏ, இசிஹெச்எஸ், சிஜிஎஸ்எஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு வந்து கேட்டிருக்காங்க. எங்கெல்லாம் வந்து மருத்துவ வசதி கிடைக்காது இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்ஏ வந்து கொடுக்கணும். அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3000 ரூபாய் இருக்கிறத 5000 வந்து அதிகரித்து வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதே போல் எங்கெல்லாம் வந்து இந்த ஹெல்த் ஸ்கீம் முறையில் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கிடைக்குமோ அது வந்து சரியான முறையில் எல்லா விதமான மருத்துவ வசதியும் வந்து அங்கே ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன்னா ஒரு சில ட்ரீட்மெண்ட்டுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல் வந்து வேறு ஹாஸ்பிட்டலில் வந்து கொடுக்குறாங்க, குறிப்பாக இந்த இசிஹெச்எஸில். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரே ஹாஸ்பிட்டலில் எல்லாத்துக்குமே டைப் பண்ணி குறைந்தபட்சம் டிஸ்டன்ஸ்லேயே அந்த மருத்துவ வசதி கிடைக்கிற மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்யூட்டேஷனோட ரீஸ்டோரேஷன் பீரியடு வந்து குறைச்சி கொடுக்கணும் அப்படின்ற அந்த கருத்தை வந்து இங்கே முன் வச்சுருக்காங்க. இதை பற்றி வந்து நிறையவே வந்து எல்லா விதமான கமிட்டியோட அந்த ரெக்கமெண்டேஷன்லையும் இது வந்து பார்த்துருக்குறோம். 15 வருஷமாக இருக்கிறத வந்து 12 வருஷத்துக்கு உள்ளே வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து அதை அந்த கருத்தை வந்து முன் வைக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு அடிஷ்னல் பென்ஷன் பற்றி. ஸோ இது வந்து 65 வயசுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் தகுந்தாப்புல அது வந்து உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 80 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் இந்த அடிஷ்னல் பென்ஷன் வந்து கிடைக்குது. அது வந்து 65 வயசுலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த கருத்தை வந்து இங்கே முன் வச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் ஒரு முறை ஏற்கனவே இப்போ எப்படி நடைமுறையில் இருக்கோ அதை வந்து இங்கேருந்து 65 வயசுலேருந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1 ஜனவரி 2026 இது இம்ப்ளிமெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது 8வது பே கமிஷன் 1 ஜனவரி 2026 இம்ப்ளிமெண்ட் ஆகணும். அது வந்து காலம் கடந்து போயிட்டுருக்கு. ஸோ அதோட ரிவிஷன் கிடைக்க போகிற அரியரை வந்து சரியான காலகட்டத்தில் வந்து எல்லாருக்கும் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கேட்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஎஸ்என்எலோட பென்ஷனருக்கும் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணி அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பெனிஃபிட்டை வந்து சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாக இவங்க வந்து பிஎஸ்என் பென்ஷனர்ஸ்னே இவங்க வந்து மென்ஷன் பண்ணியும் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த 13 பாயிண்டில் பென்ஷனருக்கும் சரி இல்லை இன்னைக்கு காலகட்டத்தில் இருக்கிற அரசு ஊழியருக்கும் சரி எதெல்லாம் வந்து முக்கியமானது இதெல்லாம் வந்து கட்டாயம் வந்து கொடுத்தே ஆகணும். மற்றதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணாலுமே இந்த பாயிண்ட் எல்லாம் ரொம்ப வேலிடாக இருக்குது. இதெல்லாம் வந்து அரசு ஊழியருக்கும் பென்ஷனருக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதோட பயணம் வந்து கிடைக்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதெல்லாம் வந்து எதிர்பார்க்குறீங்களோ அது வந்து கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அதே போல் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் என்ன சொல்ல முயற்சி பண்ணணும் அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கும் பென்ஷனுக்கும் உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தது நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.